இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டி அட்மிஷன் 2025 தான். எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். நான் ஸ்கூலில் போய் ஒவ்வொரு டைமும் நான் போய் கேட்குறேன். இந்த மாதிரி நியூஸில் போடுறாங்க, ஸ்கூலில் தான் அப்ளை பண்ணணுமாம்மான்னு சொல்லிட்டு அந்த மேம் சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்னு அசால்ட்டாக விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க்குக்கே போகிறதுக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அட்மிஷன் பார்க்காம நாங்கள் பாட்டுக்கு விட்டுட்டோம். 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேட்டு. 14th ஃபுல்லாக வந்து நமக்கு என்ன குழந்தைங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, 16th வந்து அதுக்கு ஷார்ட் லிஸ்ட்டு, 17th வந்து எந்த குழந்தை எந்த ஸ்கீமுக்கு கீழே வந்துருச்சுங்கிறதே ரிசல்ட்டே வந்துடும். 17ஆம் தேதிக்குள்ளே 10 நாளில் எல்லாமே முடிஞ்சுதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸ்கூலில் போய் நின்று சண்டை போட்டு மத்தியானமே நீங்கள் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்போ வாய்ஸ் அவுட் பண்ணி அந்த இடத்துல பேசினோமோ அதே டைமில் 12:30 11 மணிக்கு போனால் 12:30 நின்று என் பையனோடது பாருங்கள், நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு வந்து நாங்கள் அந்த சீட்டை வாங்கிட்டு வந்தோம். சில ஸ்கூலெல்லாம் இப்படி பண்ணுறாங்க. இப்போ ஆர்டி அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. நீ நெக்ஸ்ட் இயர் தான் பண்ண முடியும். என் பையனுக்கானதை நான் வாங்கிட்டு நான் போட்ட சவுண்ட்னால தான் அவங்க போட்டு கொடுத்தாங்க. எனக்கு சீட்டு கிடைக்குதான்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே, பாய்.